நாளுக்கு நாள் இந்த ஜக்கியோட அட்டகாசம் ரொம்ப அதிகமாயிட்டு இருக்கு மாமா. அந்த ஸ்ரீமதி அம்மா என்னன்னா அவனுக்கு போய் வாக்கு கொடுத்துட்டாங்க. அவங்களுக்கு விஷயம் எதுவுமே தெரியாது. நீ என்ன சொல்ற லலிதா? நம்ம சுனிதாவுக்கு குழந்தை பொறுக்கிற வாய்ப்பே இல்ல. அவளோட கர்ப்பப்பை செதஞ்சு போயிடுச்சு. அதுக்கு காரணமும் அந்த ஜக்கி தான். ஏதோ அவங்க 2 பேருக்கும் சண்டை வரும்போது அவ வயித்துல இவன் எட்டு உதைச்சிட்டான். அதனால அவ கர்ப்பப்பை செதஞ்சு போயிடுச்சு. இந்த விஷயம் ஸ்ரீமதி அம்மாவுக்கு தெரியவே தெரியாது. முழுசா விஷயம் தெரியாம அடுத்தவங்க வாழ்க்கையில மூக்க நுழைக்கிறது தப்பில்லையா மாமா? ஒருவேளை இது அந்த அம்மனோட உத்தரவா இருக்கலாம். அதனாலதான் அந்த மகமாயி அவங்க வாயால இந்த வார்த்தைகளை சொல்ல வச்சிருக்காங்க. செத்து போனவளை உயிரோட எழுப்பி கூட்டிக்கிட்டு வந்து இந்த வீட்டுல சேர்க்கணும்னு எனக்கு உத்தரவு போட்ட மாதிரி அந்த மகமாயி இவங்க மூலமா வேற ஏதோ காரியத்தை சாதிக்க நினைக்கிறா. ஆனா இது அவங்க கை மீறின விஷயமாச்சே மாமா. சப்தஹா முடியறதுக்குள்ள சுனிதாவால கர்ப்பமாக முடியுங்கிற நம்பிக்கை நிச்சயமா எனக்கு இல்ல. அதனால ஸ்ரீமதி கொடுத்த வாக்குப்படி ஜக்கிக்கு மல்லிய கொடுத்து கல்யாணம் பண்ணி வச்சே ஆகணுமா? அப்ப என்ன பண்றது? ஆட்டி வைக்கிறவாவ அதே மாதிரி ஆடுறவங்க நாம, அவ்வளவுதான். நம்ம மல்லிக்கு அம்மனோட ஸ்ரீரக்ஷை இருக்கு. அந்த ரக்ஷ எப்பவும் அவளை சுத்தியே தான் இருக்கும். அதை உடைக்க யாராலையும் முடியாது. கவலைப்படாத, எனக்கு எந்த கவலையும் இல்லை. நீங்க எல்லாரும் நிம்மதியா இருங்க. ஐயா, உங்களை கையெடுத்து கும்பிட்டு கேட்டுக்கிறேன், என் பிள்ளைய விட்டுருங்க ஐயா. ஏதோ இந்த ஊர்ல அவ நிம்மதியா இருக்கா, அவளை விட்டுருங்க ஐயா. யார வேணும்னாலும் விட்டுருவேன். ஆனா உன் பொண்ணு மல்லிய மட்டும் நான் விட மாட்டேன். இப்போ நான் என்ன உங்க குடும்பத்துல ஒருத்தியா நினைச்சுக்கிட்டு தான் ஜக்கி கிட்ட பந்தயம் கட்டினேன். முக்கியமா உங்க வீட்ல நடக்கிற துர்கா சப்தஹா பூஜைக்கு அவரால எந்த பிரச்சனையும் வரக்கூடாதுன்னு தான் நான் அப்படி பண்ணேன். உங்க வீட்டு கஷ்ட நஷ்டங்கள்ல எனக்கும் பங்கு இருக்கிறதா நினைச்சுதான் நான் இப்படி பண்ணேன். பந்தயத்துல தோத்து போயிடுவீங்க. அப்புறம் மல்லி அவனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்க வேண்டியதா ஆயிடும். அடுத்தவங்க வாழ்க்கைய நாம பந்தயம் கட்டுறது தப்பு இல்லையா? திரௌபதிய சூதாட்டத்துல பந்தயம் கட்டின மாதிரி என் பொண்ணோட வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சு. உங்களுக்கு அப்படியா தோணுது? பின்ன எப்படி தோணும்? சுனிதாவுக்கு இந்த ஜென்மத்துல குழந்தை பிறக்கிற பாக்கியம் இல்ல. அவளுக்கு கர்ப்பப்பையே பாழா இருக்கு. பூமியில மண்ணே இல்லங்கும் போது மரம் செடி கொடி எல்லாம் வளர வாய்ப்பு இருக்குமா சொல்லுங்க? தண்ணியில கூட சில செடி கொடிகள் வளரும். பூமியில இருக்கக்கூடிய தாவரங்களை விட தண்ணியில இருக்கிற தாவரங்கள் தான் அதிகம். மனம் இருந்தால் மார்க்கம் உண்டு. கால நேரம் கூடி வந்தா நடக்காதது கூட நடக்கும். தெய்வங்களை பத்தி பேச்செடுக்கும் போது எத்தனையோ அதிசயங்களை உதாரணமா கொடுப்பீங்க. ஆணும் பெண்ணும் சேராமலேயே குழந்தை பிறக்கிறதுக்கு கூட இப்போ நிறைய வாய்ப்புகள் இருக்கு. அப்படி இருக்கும்போது நடக்காததுன்னு எதுவும் இல்லை. நீங்க விதண்டாவாதம் பண்றீங்களோன்னு எனக்கு தோணுது. நாளும் தெரிஞ்ச எங்க ஊர் வைத்தியரே சொன்ன விஷயம் இது. எந்த வகையிலையும் சுனிதா தாயாகிறதுக்கான வாய்ப்பே கிடையாதான். விஞ்ஞானத்திலேயே அப்படி ஒரு சாத்தியக்கூறு இல்லாதப்போ நீங்க சொல்ற மாதிரி எப்படி நடக்கும்? எங்க மல்லி வாழ்க்கையை பணைய வச்சு பெரிய தப்பு பண்ணிட்டீங்க.
இங்க ஒரு புது பிரச்சனை ஓடிட்டு இருக்கு. காளருத்ர சித்தேஸ்வர கடிக்கு அடுத்த வாரத்திலிருந்து அம்மனுக்கு மண்டல பூஜை ஆரம்பிக்க போகுது. உற்சவத்துக்கு முன்னாடி மண்டல பூஜை. 24 நாட்களுக்கு முன்னாடி அம்மனுக்கு கங்கணம் கட்டுவோம். ஹோமம், யாகம், பூஜை, புனஸ்காரம்னு எல்லாத்தையும் ஒண்ணு விடாம பண்ணுவோம். இதுக்காகவே விசேஷமா வேத பிரம்மர்கள் என்று சொல்லக்கூடிய பெரிய பெரிய பண்டிதர்கள்லாம் வெவ்வேறு ஊர்ல இருந்து வருவாங்க. கூட்டம் கூட்டமா இந்த மாதிரி பண்டிதர்கள், புரோகிதர்கள், பக்தர்கள் இப்படி எல்லாருமே வந்து சேருவாங்க. அந்த நேரத்துல உற்சவம் முடிகிற வரைக்கும் அவளை நம்மளால கட்டுப்படுத்தவே முடியாது. ஒரு பக்கம் பூஜை, இன்னொரு பக்கம் உற்சவம், இன்னொரு பக்கம் சேவை, யாகங்கள், அபிஷேகங்கள், அலங்காரங்கள். இப்படி எல்லாத்தையுமே பண்ண ஆரம்பிச்சிட்டோம்னா நாளுக்கு நாள் அவளோட சக்தி அதிகமாகிக்கிட்டே போயிட்டு இருக்கும். இப்பவே அவளோட ஆட்டத்தை தாங்கிக்க முடியல. இப்படியே அவளோட சக்தி 100 மடங்கு அதிகமாகிக்கிட்டே போயிட்டு இருந்ததுன்னா நம்மளால மூச்சு விடவே முடியாது. உங்ககிட்ட இருக்கிற சக்தியை கூட அவ அப்படியே எடுத்துக்குவா. இப்படியெல்லாம் சொல்லி என்ன பயமுறுத்தாத விருப்பாக்ஷா. இது எதுவுமே நடக்காத அளவுக்கு ஏதாவது ஒரு வழியை தேடு. அவளோட சக்தியிலிருந்து எப்படி தப்பிக்கணும், என்ன பண்ணணுங்கிறத பத்தி யோசி. உன்னோட வைதீக சாஸ்திரம் என்ன சொல்லுதுன்னு பாரு. நாம சும்மா அப்படி ஆயிடுமோ இப்படி ஆயிடுமோன்னு கை கட்டிக்கிட்டு உட்கார்ந்திருக்க முடியாது. அந்த ஸ்ரீ சக்கரத்தை இந்த ஜென்மத்திலேயாவது நாம் அடைஞ்சே தீரணும். என்னப்பா இந்த பக்கம் கோயில்ல செருப்ப பாத்துக்கிறத விட்டுட்டு இங்க என்ன பண்ற? மல்லி பூஜைக்கு வர சொன்னா அதான் வந்திருக்கேன். அவ கூப்பிட்டாலாம் இவர் வந்துட்டாராம். பூஜைக்கு நீ என்ன புரோகிதரா இல்ல மணி அடிக்கிறதுக்கு வந்தியா? ஆளை பாரு, நீ வரலன்னா பூஜை நின்னு போயிருமா என்ன? ஏன் ஜக்கி என்ன அப்படி சொல்றீங்க? ஏதோ வந்துட்டேன். பூஜை முடிஞ்சதுக்கு அப்புறம் பிரசாதம் வாங்கிட்டு போயிடுவேன். பிரசாதத்தை கொடுத்து அனுப்ப சொல்றேன். இப்ப நீ கிளம்பு. சிவ பூஜையில கரடி புந்த மாதிரி இங்கேயே சுத்திக்கிட்டு இருக்காத. இங்க பாருட கண்ணா, மல்லிய நான் கல்யாணம் பண்ணிக்க போறேன். சும்மா தடையா இருக்காத, போயிருங்க இருந்து. மரியாதையும் இருந்து போறியா இல்லையா? போடா. சும்மா இருங்க. நான் தான் அவனை வர சொன்னேன். அவன் இங்கதான் இருப்பான். செருப்ப காக்கறவனை எல்லாம் எதுக்காக கூப்பிடுற? செருப்பை எங்க வைக்கணுமோ அங்கதான் வைக்கணும். சிம்மாசனத்துல வைக்க கூடாது. நீ சின்ன பொண்ணு, உனக்கு புரியாது. ராமர் ராவணனை ஜெயிச்சுட்டு வர வரைக்கும் அவரோட செருப்ப வரத சிம்மாசனத்துல வச்சுதான் ஆட்சி புரிஞ்சாரு, தெரியுமா உங்களுக்கு? ஐயோ, அது ராமாயணம். கேட்கறதுக்கு தான் நல்லா இருக்கும். பங்காரி, நீ நல்ல புள்ள தானப்பா, இங்கிருந்து போயிட. பங்காரி, நீ எங்கேயும் போக வேண்டாம். பூஜை முடியற வரைக்கும் நீ என் கூட தான் இருக்கணும். வா, உள்ள போலாம். மல்லி ஒரு நிமிஷம். என்ன? கை கால் கழுவிட்டு வந்துடுறேன். சரி. பானை கிரகம் பாங்களா தானே இது? கைய பிடிச்சிட்டு போறது. பையன் தானே பொண்ணு கைய பிடிச்சிட்டு போனோம். இங்க மல்லி பங்காரி கைய பிடிச்சிட்டு போறாளே. ச்சே, என் தலையெழுத்த சரியில்லை போல இருக்கு. ஒரு நல்ல ஜோசியரா பார்த்து என் பேருக்கு முன்னாடியும் பின்னாடியும் எதையாவது சேர்த்துக்கணும். ஏன்னா எல்லாம் கை வரைக்கும் வருது, கெட்டியா பிடிச்சுக்கிறதுக்கு முன்னாடி நழுவி போயிடுது. இருக்கட்டும் மல்லி, உன்னை நான் விடவே மாட்டேன். என்கிட்ட இருந்து நீ தப்பிக்கவே முடியாது. இவனை நம்ம தோட்டத்துக்கு விட்டு கூட்டிட்டு போய் நல்லபடியா தேவையானதை கவனிக்க சொல்ல. நான் நடந்தே வரேன்.